தெரியாதுமா, தெரியாது இல்லை ஒன்று சொன்னா புரியாது, பூ பேச வேண்டியது இருந்தார். அது மாதிரி எனக்கு உண்மையாவே இந்த நூல் எனக்கு தமிழ் இந்து ஆசிரியர் மரியாதைக்குரிய தோழர் ஜெயராமன் கேட்டேன், என்னங்க அட்டையில போட்டிருக்கு எல்லாமே கண்ணங்கரேன்னு இருக்காங்க, இவங்களை எப்படி இவங்க பிராமணர்னு சொல்றது? அவசரம் இதுதான், இவங்கதான் தமிழ் பிராமணர்கள் அப்படின்னாரு. உங்களுக்கு இந்த 16 வயதுல சினிமாவில் அதை எழுதியிருக்காரு, இந்த புத்தகத்தில் ஒரு அழகாக எழுதியிருக்காரு. ஒரு காட்சி வரும், உங்களுக்கு தெரியும், கோபாலகிருஷ்ணன் கமலஹாசனுக்கு பேர் வச்சுக்கணும் ஸ்ரீதேவி. அப்போ யார் என்ன கமலஹாசன் சொல்லுவார், யார் என்ன கோபாலகிருஷ்ணன் கூப்பிடுறான், எல்லாமே என்ன சப்பானின்னு தான் கூப்பிடுறான் என்று அதுல சொல்லுவார், கமலஹாசன் சொல்லுவார். அப்போ ஸ்ரீதேவி சொல்லுவாங்க, பொண்ணு யாராவது சப்பானி கூப்பிட்டா சப்பு நிறைஞ்சது அப்படிமா. எனக்கு இந்த புத்தகத்தை படிச்ச உடனே எனக்கு இன்னமும் ஐயாவை பேராசிரியர் ஸ்ரீதேவி சொன்னது மாதிரி தான் எனக்கு தோணுது. இதற்கு மேல் நான் விவரிக்கிறது நியாயம் அல்ல, சரியும் அல்ல, ஒரு அனுபவம் எல்லாம் இருக்கு. ஆனா இப்ப சமீப காலத்துல தோழர் பான்மதி தான் இப்ப என்கிட்ட சொன்னாங்க, அவங்கள பார்த்தா மணலூர் மணியின் மேல இருக்கு இப்போ. ஆமா, நிஜமாவே நான் மிக மிக மதிக்கிற ஆளுமைகள் மேடையில் இருக்காங்க. எதுக்கு இருக்கிற ஆளுகள்லாம் பார்த்தா எல்லாமே ரொம்ப வருமானவர்கள். அதனால ஒன்றும் பேச வேண்டியது ரொம்பலாம் இல்லை. எனக்கு அன்பு தோழர் கென்னடி அவர்கள் நூலை கொடுத்து நீங்க பேசணும்னு கலைத்த போது நான் எனக்கு அளிக்கப்பட்ட கௌரவமாகவே நீ கருதினேன். இரண்டாவது அறிவித்தோடு செல்வராஜ் அவர்கள் திருச்சியில முற்போக்கு ஆன எந்த விஷயங்கள் நடந்தாலும் திருச்சிக்குள் தான் சார்ந்திருக்க அமைப்போ அல்லது தான் சார்ந்த அமைப்பினுடைய கருத்து மாறுபாடு கொண்ட சிலராக இருந்தாலும் கூட அது சமூகத்துக்கு தேவை என்றால் அது இருப்பேன் என்கிற ஒரு அற்புதமான தோழர் செல்வராஜ் அவர்கள். ஒரு நல்ல இணைப்பு, இது அடிப்படையில் ஒரு நல்ல இணைப்பு, எல்லோரும் சேர்ந்து இதை செய்கிறோம். தோழர் பானுமதி சொன்னாங்க, இப்ப ஐயா மணியரசன் அவர்கள் சீமானைத்தான் தன்னுடைய சிஷியனாக சொல்லியிருக்கிறார் என்று சொன்னாங்க. அப்படியே சொல்லிட்டாரு அப்படின்னு. ஆமா அப்படின்னாங்க. எனக்கு ஏதோ மதுரை ஆதியர் நித்யானந்தா நிமிஷ மாதிரி இருக்குது. காலத்தின் கோலம்னு சொல்லுவாங்க. நாங்க இவரு விவசாய சங்க ஊர்வலம் ஒன்று நடத்துனதெல்லாம் எனக்கு ஞாபகம் வருது. திருச்சியில பிரம்மாண்டமான விவசாய சங்க ஊர்வலம் அது. அப்படிப்பட்ட ஊர்வலத்தை எனக்கு தெரிஞ்சு திருச்சியில இது வரைக்கும் நான் பார்க்கல, இந்த விவசாய சுற்றோடத்தை. அப்ப அது முன்னணியில் நடத்தி போனது மணியரசன் தான். மணியரசன் முன்னணி நடத்தினார். ஒரு சோழர் சொன்னார் இல்லையா, அரசியலுக்கு இலக்கியம் துணை செய்யும்னு. அப்பதான் நாங்கள் ஒரு முழக்கங்கள் அடங்கி சிறு தொகுப்பை நாங்கள் கொண்டு வந்தோம். அது கோஷங்கள்லாம் கம்யூனிஸ்ட் கட்சியில ஒரே மாதிரி திரும்ப 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 வந்துகிட்டு இருக்கு, சலிப்பூட்டுற மாதிரி இருக்கு. இந்த சலிப்பை நீக்கி ஒரு நல்ல முழக்கங்களை முன்வைக்கணும்னு சொல்லி நாங்கள் வியர்வை ஊர்வலம் என்று ஒரு சின்ன தொகுப்பு போட்டோம். இப்போ கரிகாலன் பிரஸ் நம்ம மார்க்கெட் பக்கத்தில் இருந்த காலம், அந்த காலம் போட்டு உங்களுக்கு அந்த அட்டைப்படம் கூட ஞாபகம் வருது. ஒரு மணியரசன் தான் முன்னிலை நடத்திட்டு போனாரு. நாங்கெல்லாம் பின்னாடி அந்த உயர்வு ஊர்வலம் நோட்டி அந்த புக்லெட்டை எல்லாரும் கொடுத்தோம். ஒரு வசந்தமான காலங்கள். இன்னைக்கு இப்படி பேச வேண்டிய துர்பாக்கியமான சூழலில் போல ரொம்ப நிறுத்தி வைத்திருக்கிறார் என்று கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது. நண்பர்களே, நான் பெரியாரை பற்றி சொல்லும்போது என்ன தோணும்னா, ஒரு 2 மாதங்கள் முன்பு நான் கோயம்புத்தூர்ல ஜிடி நாயுடுவோட ஜிடி மியூசியம் போயிருந்தேன். ஜிடி மியூசியம் நீங்க அத்தனை பேரும் போக வேண்டிய ஒரு இடம் அது. நம்ம இருக்கிற அத்தனை பேர் போகலன்னு யாரா இருந்தா போய் பார்க்க வேண்டிய ஒரு அற்புதமான இடம் அது. 2 நல்ல விஷயம் இருக்கு அதுல. ஒண்ணு, ஒரு சயின்ஸ் மியூசியம் இருக்கு. அறிவியல் என்பது என்ன என்பதை அழகா குழந்தைக்கு சொல்ற மாதிரி நமக்கும் ஒண்ணும் தெரியாதுன்னு புரிஞ்சுங்க செஞ்சு வச்சிருக்காங்க. இன்னொன்னு, அவருடைய கலெக்ஷன் இருக்குல்ல, அவருடைய கலெக்ஷன் அது ஒரு மியூசியம் இருக்கு. ஒரு சயின்ஸ் மியூசியம், அவருடைய கலெக்ஷன் ஒரு மியூசியம் இருக்கு, அவருடைய கண்டுபிடிப்புகள் தனியா இருக்கு. 3 மியூசியம் வச்சிருக்காங்க. அதுல வேளாண்மை சம்பந்தமான ஒரு பகுதி முழுது வச்சிருக்காரு. அவர் என்னென்னலாம் விவசாயத்துல செஞ்சார் அப்படிங்கிறது. அதுல ஒரு ஆரஞ்சு பழத்தை பற்றிய ஒரு குறிப்பு இருக்கு. அந்த ஆரஞ்சு பழம் இவ்வளவு சைஸ் தான், நம்ம பார்க்குற அதே சைஸ்ல உள்ள ஆரஞ்சு பழம். அந்த பழத்தை புளிஞ்சா நம்மளால குடிக்க முடியாது, அவ்வளவு கசக்கும். அது அவ்வளவு கசக்கும்.
அதுல அந்த ஜூஸ்ல ஒரு 15 பங்கு நீங்க தண்ணி ஊத்துனீங்கன்னா இனிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ அது என்ன பொருள்னா, அதீத இனிப்பு வந்து கசப்பா மாறும், அடர்த்தியாக அடர்த்தியாக. எப்படி சிகப்பு அதிகமானால் கருப்பாக மாறுகிறதோ அது போல அது வந்து இந்த சுவை வந்து இனிப்பு அதிகமாகி நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணீங்கன்னா அது கசப்பா மாறும் என்பதை புரிந்து அவர் உருவாக்கிய ஆராய்ச்சி. எனக்கு பெரியார் எப்போ படித்தால் என்ன தோணும்னா, பெரியார் கசப்பார், கொஞ்சம் இலகுவாக அவரை புரிந்து கொள்ள முயன்று கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊதினீங்கன்னா இனிக்க தொடங்கி விடுவார் என்பதுதான் நமக்கு தெரிந்த காரணம். எனக்கு நண்பர்களே, அண்ணாமலை இப்போ வந்து இங்க பேசினார், ஸ்ரீரங்கத்தில் இருந்துட்டு பெரியார் சிலை எடுக்கணும் பேசினார். ரொம்ப சாதுரியமா பேசினார். பேச்சு வந்து ரொம்ப சாதுரியமா எடுத்து வேற இடத்துல வைப்போம் என்றெல்லாம் பேசினார். நான் இப்ப இந்த இங்க ஒரு நிறுவனத்தின் பெயர் சொல்வது சரியில்லை, ஏன்னா இதில் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய நிறுவனத்துல சமீபத்தில் நான் பேச போயிருந்தேன். ஒரு 1000 குழந்தைகள் இருந்த அவையல், போட்டித் தேர்வுகள் நிறைய நடத்துற ஒரு நிறுவனம் அது. 1000 பிள்ளைகள் இருந்தாங்க. எனக்கு கண்ணுக்கு ஒரு பொண்ணு என்ன கேட்டா கேள்வி, பேசெல்லாம் முடிச்ச உடனே, ஐயா இது மாதிரி பெருமாள் கோயில் வந்து பிரமாதமா இருக்கு ஸ்ரீரங்கத்துல, அற்புதமான பெருமாள் கோயில், அது எல்லாரும் சாமி கும்பிட போறோம், அது ஏதோ ஒரு பெரியார் சிலையை வச்சு கடவுள் இல்லை கடவுள் எழுதி வச்சிருக்காங்களே, இப்படி வைப்பது நியாயமா, அது இருக்கலாமா என்று அந்த பொண்ணை கேட்டான். பொதுவா கேட்கிறவங்களுக்கு நியாயம், உங்களுக்கு நியாயம்னு தோணாது, நியாயம்னு தோன்ற சமூகம் ஒன்று இருக்கு, அதை மறந்துறாங்க. அவங்க தான் டார்கெட் போய் இவங்களுக்கு இருக்கு. நான் அந்த பெண் குழந்தை கேட்டேன், கேள்வியில் ஒரு ஆதங்கம் நியாயம், ஆதங்கம் நியாயம். ஆனா ஒரே ஒரு சின்ன குறிப்பு சொல்றேன். அந்த சிலையோட ஹிஸ்டரி எல்லாம் உங்களுக்கு சொல்ல வேண்டியலாம் அங்க சொன்னேன். தீட்சதர் போக்குவரத்தெல்லாம் விட்டுருங்க. நான் என்ன சொன்னேன், இந்த கோபுரம் மொட்டை கோபுரமா தான் இருந்துச்சு, ஜீயர் தான் வந்து பெரிய கோபுரமா தான் கட்டினாரு. மொட்டை கோபுரமா இருந்த காலத்துல லட்சக்கணக்கான ஜனங்கள் கோபுரத்தோட திரும்பி போயிட்டே இருந்தான். அவங்க தான் சொன்னது, கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். மாப்பிள்ள உள்ளார விடமாட்டோம் தான் அர்த்தம், அர்த்தம் அதுதான். ஆனா இப்படி ரிவர்ஸ் பண்ணாங்க, கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் போயிரு அப்படின்னு. அப்படி போய்கொண்டிருந்தவனை கோயிலுக்கு அழைத்து போனது செலவான். உண்மையாகவே பெருமாளின் பக்தி கொண்டவர்கள் இவருக்கு இன்னொரு சில கோயிலுக்குள்ள வைக்கணும். ஏன்னா கும்பிடாம இருந்தவரை உள்ளார கொண்டு போனதும் அவர் தான். அதனால ஒன்னு விஷயம் ஞாபகம், ரொம்ப நீ ஆதங்கப்பட்டீங்கன்னா பெருமாளும் இருக்கட்டும் பெரியாரும் இருக்கட்டும் என்று வைத்துக்கொள் என்று சொல்லிவிட்டு வர வேண்டிய நிலை உண்டு. எனக்கு அண்ணாமலையை கூட சகித்துக் கொள்ளலாம். நீங்க நல்லா 2 பேர்த்தோட மரியாதைக்குரிய பானுமதி அவர்களும் செல்வராஜும் ஆழமா பேசிட்டாங்க. எனக்கு இப்ப தமிழ்நாட்டுல பிஜேபி ஏன் கால் பண்ண முடியல, என்ன காரணம், ஏன் பயப்படுறான், அதுல நமக்கு என்ன தெம்பு இருக்கு, நம்ம என்ன நினைச்சா என்ன நினைக்கிறோம், அதெல்லாம் ஒண்ணும் மாப்பிள்ள எல்லாம் நோட்டா கீழே தான் பேசாம இருக்கிறோம். நாமளே கூட எப்படி ஆயிட்டோம்னா வெறும் வாக்காகவே பார்க்க ஆரம்பிச்சோம். அவர் நோட்டாவுக்கு கீழே நோட்டாவுக்கு மேல அப்படி பாக்குறோம் இல்லையா, அப்படிதான் பாக்குறோம். ஏன் கால் விட முடியல அடிப்படையில, ஏன்னா இந்த மண்ணில் தமிழ் சார்ந்து நீங்க பெரியாருங்கிறது அடுத்த கட்டத்து வாங்க, தமிழ் சார்ந்த சிந்தனை இருக்குல்ல, அது நீங்க தனித்தமிழ் இயக்கமா இருக்கலாம், மொழி சார்ந்ததா இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம் இருக்குல்ல, இது இருக்க 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 பிஜேபியால கால் விட முடியல. ஏன்னா அவனுடைய தத்துவம் என்பது அவன் முன்வைத்து கடந்த காலங்களில் முன்வைத்ததன் அடிப்படையில் அது ஆரியமாக சமஸ்கிருதமாக பார்க்கப்படுகிறது, மக்களாலே பார்க்கப்படுகிறது. பெரிய அரசியல் தெரியாத ஆட்களால் கூட எப்படி கருத்து இருக்கு அவனை பத்தி. இப்ப நம்ம கிராமத்துல போய் கேட்டா, ஓ என்ன இல்லையா அப்படின்னா, நான் கிறிஸ்துவர் அப்படிமா, நீ பாய் முஸ்லீமா, நீ யார், எனக்கு தெரிஞ்சு நீ யாருன்னு கேட்ட கேள்விக்கு இந்துன்னு எவனும் பதில் சொல்றதே இல்லை, என்ன தமிழாளர் தான் சொல்லுவான். நீ இவனை கேட்டா இஸ்லாமியம்மா, அவனு கேட்டா கிறிஸ்டியன் தான். ஆனா நீ யாரையான்னு கேட்டா எவனாவது ஒருத்த வாய் திறந்த நான் இந்துன்னு சொல்லியிருக்கானா இது வரைக்கும், நான் தமிழாளுங்க அப்படிமா. இந்த தமிழாளுங்கன்னு இருக்க நிலத்துல காலூன முடியாம தடுமாறுகிற பிஜேபிக்கு மணியரசன் ஒரு தத்துவ பிளாட்ஃபார்ம் உருவாக்குகிறார் என்கிற ஆபத்து தான் அந்த இந்து தமிழ் இந்து என்பதை நாம் உணர வேண்டும். ஒரு எப்படி வந்து இங்க எம்ஜிஆர் தெரிந்தோ தெரியாமலோ, ஜெயலலிதா தெரிந்தோ தெரியாமலோ ஒரு இந்துத்துவ சக்திகளுக்கு ஒரு லகுவான இடத்தை விதிச்சு கொடுத்தாங்கல்ல. நீங்க இந்த பக்கம் பார்த்தா ஒரு மாதிரி தெரியும், வாக்கு அரசியலா தெரியும், இந்த பக்கம் போனா அந்த அம்மா செங்கல் எடுத்து அனுப்பிச்சு விடும், ஒரு பக்கம் மோடியா லேடியான்னு கேட்கும். உங்களுக்கு இந்த குழப்பம் எங்க வந்துன்னு சொன்னா, அரசியலை அரசியலாக சந்தித்து விட்டு தத்துவ தலங்களை அவர்களுக்கு திறந்து விடுகிற வேலையை
எனக்கு தெரிந்து எம்ஜிஆர் தொடங்கிதான் தமிழ்நாடு செய்தார்கள் என்பதை நீங்கள் தயவுசெய்து மனதில் வச்சுக்கணும். இப்போ கருணாநிதிக்கு கலைஞருக்கு இருந்த சிக்கலை என்ன கேட்டீங்கன்னா, தேர்தலில் தோற்க கலைஞருக்கு ஏற்பட்ட சிக்கல், இந்த சிக்கல் இருந்து விடுதலை அடைவதில் தன்னை இன்னும் கொஞ்சம் தண்ணீர் ஊற்றி நீர்த்து போக செய்கிற தன்மையை கலைஞருக்கு உருவாக்கியதே எம்ஜிஆர் தான் என்பதை நினைக்கும் போதுதான் தமிழ்நாட்டு அரசியலும் எவ்வளவு காலமாக சீர்திருத்து வந்ததுங்கிறது யோசிக்கலாம். பேராசிரியருடைய இந்த நூல் இருக்க என் பார்வையில நிஜமாகவே நான் சொல்கிறேன், அண்ணாமலை மேல வர வேண்டிய கோபத்தை விட, நான் கோபங்கிறது ஒரு பொங்கியலுடைய கோபம் சொல்ல, ஒரு வெறுப்பை விட இப்படி தத்துவ தலைகள் அமைச்சு கொடுக்குறாங்க பாருங்க, இவர்கள் மிக மிக ஆபத்தானவர்கள். நான் உண்மையாகவே தேர்தல் ஈடுபடுகிற பெரிய கட்சிகளுக்கு நான் போன முறையே ஒரு முறை சொன்னேன், இந்த முறை தேர்தலில் திமுக ஜெயித்தது அந்த கட்சியின் செல்வாக்கால் மட்டுமல்ல, நம்மை போன்ற சிறு 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 குழுக்கள் உருவாக்கிய தத்துவ தளம்தான் திமுகவை காப்பாற்றியது. ஏன்னா அவர்களை பற்றி 1000 குற்றச்சாட்டு சொன்னாங்க எல்லாருமே. இவங்களை பத்தி சொல்ற எல்லா குற்றத்தையும் அவங்களை பத்தி சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது கூட இருக்கட்டும் விடுங்க, பிஜேபி வரக்கூடாதுங்க என்ற பதில் இருக்குல்ல, இந்த பிஜேபி வரக்கூடாதுங்கிற பதில் இருக்கிற சுருக்கம் இருக்குல்ல, அதுதான் RSS தொந்தரவு செய்து கொண்டே இருக்கிற பிரச்சனை. அவனை பொறுத்தவரை 1925 2025 முக்கியமான வருஷம். ஏன்னா அவன் அவனுடைய சபையை ஆரம்பிச்சு 100 வருஷம் முடிஞ்சு அவன் ஏண்டா ஃப்ரேம் பண்ணிருக்கான், என்னென்ன செய்யணும் ரொம்ப தெளிவா இருக்காங்க. 3 விஷயம் சொன்னாங்க தேர்தல் போது, ஞாபகம் நினைக்கிறேன். 3 விஷயம் சொன்னாங்க. 1 ராமர் கோயில் கட்டுறது, 2வது அவர்கள் சொன்னது ராமர் கோயிலுக்கு பிறகு காஷ்மீரை 370 நீக்குவது, 3வது காமன் சிவில் கோட் பொது சிவில் சட்டம் கொண்டு வருவது. 2 முடிச்சிட்டாங்க, இந்த 1தான் பெண்டிங். எனக்கு என்ன நமக்கு என்ன இந்த நூல் குறித்து நான் சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, உண்மையாகவே இந்த தமிழ் இந்துங்கிற சொல் இருக்குல்ல, நீ அந்த காலத்து ஹோட்டல் எல்லாம் இப்ப எல்லாம் விட்டாங்க எழுதுறது, அந்த காலத்து ஹோட்டல்ல நெய்யினால் செய்யப்பட்டது அல்லன்னு எழுதிருப்பாங்க. நீங்க பாத்துறீங்களா? நீங்க இப்ப எவனும் நெய்யில செய்யறது இல்லை, அவனும் சொல்றதுல நம்மளும் கேட்கறது இல்லை விட்டுருக்க. அப்ப எழுதி போட்டுப்பாங்க, நெய்யினால் இது நெய்யினால் செய்யப்பட்டது அல்ல, தமிழ்ங்கிறது நெய்யினால் செய்யப்பட்டது, இந்துங்கிறது அல்ல. உங்களுக்கு அந்த வித்தியாசம் புரியுதா? இந்த 2 இணைய முடியாத சொல். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, தமிழ்ங்கிறது வெறும் மொழியாது, தமிழ்ங்கிறது வெறும் மொழியா? நிஜமாக நான் கேட்கிறேன், தமிழ் வெறும் மொழின்னா எதுக்கு ஜிஇ படிக்கணும், எதுக்கு அதை கால்டுவெல் படிக்கணும், எதுக்காக எலிட்ஸ் அதை கொண்டாடணும்? ஏன் வேற இந்திய மொழிகள் நடக்கல? மொழி தானே சார், நியர் லாங்குவேஜ். ஏன் ஹிந்திக்கு எப்படி நடக்கல? ஏன் வேறு நாடுகள்ல இந்த மொழி ஆராய்ச்சி பண்ண ஆசைப்படுறான்? அப்போ நான் பேசுறேன், நீங்க கேட்கிறீங்கிறதுனாலயா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. தமிழ் பேசப்படுவதற்கு கொண்டாடப்படுவதற்கு காரணமே தமிழுக்குள் இருக்கிற விழுமியங்கள், தமிழில் இருக்கிற முற்போக்கான கருத்துக்கள், மனித சமூகம் சிந்திக்க தவறிய விஷயங்களை இந்த மொழி சிந்திச்சிருக்குன்னா இந்த மொழி பேசிய மனிதர்கள் மகத்தானவர்கள் என்ற கருதுகோள். நீங்க ஒண்ணு எடுத்து பாருங்களேன், இப்போ பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும், உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்சது சார், தெரிஞ்சே திருப்பி பேசிட்டு போனா சார். பிறப்போக்கும் இது எவ்வளவு பெரிய கருத்து. 2000 வருஷத்துக்கு முன்னாடி பிறப்பால் ஒக்காது என்று என்டையர் சமூகம் சொல்லிக் கொண்டிருந்த காலத்தில் ஒருத்தன் சொல்றான், டே பிறப்பெல்லாம் ஒண்ணுதான்டா அப்படிங்கிறான். அடுத்து ஒருத்தர் ஜம்ப் பண்றாரு, எப்பொருள் யார் யார வாய், ரைட், யாரும் ஊரே தெரிஞ்சது, சாதியும் சமயம் பொய்யென ஆதியும் உணர்த்திய அற்பெரும் ஜோதி. இப்ப நான் உண்மையே பெருமையா சொல்றேன், சாமூதிய எங்களோட அமைப்பு ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி இதே பக்கத்துல வள்ளலார் 200 வைக்கம் 100 நிகழ்ச்சி நடத்தணும். அருமைத்தோட கண்டிடவர்களே, எதிர்காலத்தில் நாம் இணைந்து செய்ய வேண்டிய அத்தகைய பணிகளை சர்வ சாதாரணமாக 3000 மக்கள் கூடினார்கள், மறந்துடாதீங்க, கூடினார்கள். அந்த கூட்டத்தை கூட்டுறதுக்கு சில காம்பினேஷன்ஸ் நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. மலினம்னு அர்த்தம் இல்லை, நீங்க இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னா சீப்னு புரிஞ்சுக்க வேண்டாம், சீப்னு புரிஞ்சுக்க வேண்டாம். அல்லது ரொம்ப சீரியஸ்னா அது ரொம்ப என்ன சொல்றது, போர் அடிக்குங்கிற மாதிரி ஜனங்கள் நினைக்கிறாங்க, கடந்து போடுங்க. இப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா, சாதியும் சமயம் ஆதியும் உணர்த்தி அருட்பெரும் ஜோதி வள்ளலார் சொல்றாரு, தத்துவ குப்பையை தள்ளுங்கடி, வேத சாத்திர பொத்தலை மூடுங்கடி. உங்களுக்கு யாருக்கும் சொன்ன மாதிரி இருக்காது?
மூடுங்கடி அப்படிங்கிறார். யாரே நான் சொல்ல இப்போ. சரி, தத்துவ குப்பையை தள்ளுங்கடி, வேத சாத்திர புத்தலை மூடுங்கடின்னு சித்தர் சொல்றாரு. அடுத்த வாங்க, ஓடும் ரயிலுக்கு யாது மந்திரம், நீராடி மந்திரம் வேதியர் கண்டதா? இப்ப நான் முன்னாடி சொன்னதெல்லாம் நீங்க கேட்ட மாதிரி இருக்கு உங்களுக்கு. நான் முன்னாடி சொன்னதெல்லாம் நீங்க கேட்ட மாதிரி இருக்கு. ஓடும் ரயிலுக்கு யாது மந்திரம், நீராடி மந்திரம் வேதியர் கண்டதா? உடன்கட்டை ஏறுவோர் உடம்பில் அணிந்ததை, உடன்கட்டை யாரால பொண்ணு, உடன்கட்டை ஏறுவோர் உடம்பில் அணிந்ததை மறையவர் எடுப்பது முறையான திருட்டு. என்ன செஞ்சுக்க தெரியும் உங்களுக்கு? அந்த பொண்ணு உடன்கட்டை ஏறிடுறா, அவ உடம்புல போட்டு நகை இருக்குல்ல, அதெல்லாம் யார் எடுக்கின்றது? வேதியர் எடுக்கிறான். வேதியர் எடுப்பது முறையான திருட்டு. இப்படி சொன்னது இதுதான் தமிழ். நல்லா புரிஞ்சுக்க. தமிழ்